السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. அவருடைய அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தாரர்கள் தோழர்கள் இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்று நிலவட்டுமாக. அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரமலானுடைய மாதத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு சென்றது. சில நபர்களுக்கு ஏதோ ரமலான் மாதம் வந்தது அது போனது என்று இருக்கும். சில நபர்களுக்கு இந்த ரமலான் மாதம் போயிட்ட இன்னும் எப்போ கிடைக்கும் என்று இருக்கும். இந்த ரமலான் மாதம் வந்த உடனே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. சாதாரணமா இல்லை. இந்த ரமலான் யார் சரியாக நாம் பயன்படுத்தினோமோ அவர்களுக்கு இது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கும். சாதாரணமா நாமெல்லாம் நம்ம வீட்டுல அத்தா நம்ம கூட பழகி ஒன்னா இருந்து எல்லாம் செஞ்சு திடீர்னு வெளிநாட்டுக்கு போறோம்னு சொன்னால் ஒரு மாதிரி என்ன செய்யும், நமக்கு கவலையா இருக்கும், அழுகு வரும். ஏன்? அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு பாசம். மனைவியா இருந்தாலும் அதுதான், பிள்ளைகளா இருந்தாலும் அதுதான், நண்பனா இருந்தாலும் அதுதான். அப்ப அவர்களோடு ஒன்றாக ஒன்றோடு கலந்து இருப்பதனால நமக்கு என்ன செய்கிறது, கவலை அளிக்கிறது. இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம், நம்ம எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தியது. இந்த ரமலான் மாதம் வந்த உடனே மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதங்கள்ல 5 நேர தொழுகைகளை சரியாக தொழக்கூடியவர்களாக நம்மை மாற்றியது. மற்ற மாதங்கள்ல பாங்கு சொல்லப்படும், பள்ளி பக்கத்துல இருக்கும், பாங்கு சத்தம் காலையில் விழும், ஆனா தொழுதுக்கலாம், மெதுவா தொழுதுக்கலாம், இப்ப என்ன அவசரமாச்சு என்று நம்முடைய உலக வாழ்க்கையினுடைய அந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். ஆனால் ரமலான் மாதம் வந்தது, 5 நேரம் கரெக்டா தொழணும், சரியா தொழ வேண்டும். இது 5 நேரம் தொழுவதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று 5 நேர தொழுகைகளை சரியாக தொழுதோம். அது மட்டுமல்ல, இந்த ரமலான் மாதம் வந்ததற்கு பின்னாடி இரவு தொழுகையை நாம் என்ன செஞ்சோம், நம்முடைய வாழ்க்கையிலே மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதத்தில் அதற்கான முயற்சி செய்தோம். மற்ற மாதத்தில் சுபு தொழுதோம் இல்லையோ, சுபு தொழக்கூடிய நபர்களாக யாரும் இருக்க மாட்டாங்க. ஏதோ இருந்தோம் போனோம் வந்தா எந்திரிச்சா தொழுவோம். இப்படி இருக்கக்கூடிய நம்மை இந்த ரமலான் மாதத்திலே இரவு தொழுகையை தொழ வைத்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றியது. இந்த ரமலான் மாதத்தில் நாம் அடுத்து செய்யக்கூடிய செயல்பாடு என்ன, தான தர்மங்கள் அதிகமாக செய்தோம். மற்ற மாசங்கள் ஏதாவது ஒன்றும் கொடுத்திருப்போம். இந்த மாசம் பாருங்க, அதே சம்பாத்தியம், அதே கடை, அதே வருமானம், ஆனால் நாம் அள்ளி அள்ளி கொடுத்தோம். சொந்த பந்தங்களுக்கு அள்ளி கொடுத்தோம், வீட்டுக்கு வரக்கூடியவருக்கு கொடுத்தோம், பள்ளிவாசலுக்கு கொடுத்தோம், இஃப்தாருக்கு கொடுத்தோம், நோன்பு திறப்பதற்கு கொடுத்தோம். இப்படி எல்லா செயல்பாடுகளையும் நம்முடைய காசு பணத்தை அதிகமாக செலவழித்தோம். ஆனால் வரக்கூடிய வருமானம் அதே வருமானம் தான். தானம் தர்மங்களை செய்தோம், 5 நேர தொழுகைகளை சரியாக தொழுதோம், இரவு தொழுகைகளை தொழுதோம், தானம் தர்மங்களை செய்தோம், இறைவனுக்காண்டி நோன்பு வைத்தோம். இதையெல்லாம் எதற்கு? மன் சாம ரமலான ஈமானு இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். மன் காம ரமலான ஈமானு இஹ்திசாபன், யார் இந்த ரமலான் மாதத்திலே நின்று வணங்குகிறாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ரமலான் மாதத்திலே யார் நோன்பு வைத்து இரவு நின்று வணங்குகிறாரோ, இன்னும் சொல்ல போனால் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவு லைலத்துல் கத்ர் என்ற இரவு, மன் காம லைலத்துல் கத்ர், யார் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குகிறாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக நம்முடைய பாவங்கள் அனைத்தும் ஒழிக்கப்பட்டு புத்தம் புதிய நபர்களாக மாறக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலான் மாதம். அந்த ரமலான் மாதத்தில் இதெல்லாம் செய்தோமே, செய்தவர்களுக்கு மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும், இந்த தாக்கம் ஏற்படும். ரமலான் போயிட்ட சொல்லணுமே, இது மட்டுமா ரமலான்ல இவ்வளவு நன்மைகள் மட்டுமா செய்தோம், பாவங்களை எவ்வளவு குறைத்திருக்கிறோம். ரமலான் மாசம் வந்ததுக்கு பின்னாடி நம்முடைய போன்களிலும் வீடுகளிலும் டிவிகள் அதிகமாக நாம் பயன்படுத்தினோமா? டிவியை போட்டு சவுண்ட் வச்சு கேட்டோமா?
கேட்கலையே, குறைத்துக் கொண்டோமே. மற்றவர்களை பற்றி புறம் பேசவில்லையே. மற்றவர்களை பற்றி பேசும்போது கொஞ்சம் அமைதியாரு, அவரை பத்தி ரொம்ப நாள பேச நோம் வச்சுட்டு அவரை பத்தி பேசலாமா விட்டு என்று சொன்னோமே. இந்த ரமலான் மாதத்தில் யார் மீதும் கோபப்படையிலே, யார் மீதும் கெட்ட வார்த்தை பேசவில்லையே, யாரையும் திட்டவில்லையே, யாரையும் அடிக்கவில்லையே. எல்லா விதமான ஆற்றல் இருந்தோம், நம்மளை இது பக்குவப்படுத்தியது. மற்ற மாசத்துல அப்படி இருந்தோமா? எவன் ஏதாவது சொல்லிட்டு உனக்கு அறிவு இருக்கா, நீதான் என்ன சாப்பிட என்று சர்வசாதாரணமாக வாய் விட்டு கேட்டு விடுவோம், அடித்துருவோம், மற்றவருக்கு புறம் பேசி விடுவோம். ஆனால் இந்த ரமலான் மாதம் நம்முடைய பாவங்களை அனைத்தையும் குறைக்கக்கூடிய மாதமாக இருந்தது. நீ போயிட்ட இந்த மாதிரி கூட முடிஞ்ச. அப்ப இந்த ரமலான் மாதம் நம்மளை எவ்வளவு பக்குவப்படுத்தது. வஸ்தபிக்குல் கைராத், நன்மையை விரைந்து செய்கின்ற இறைவன் சொல்கிறானே, அவ்வளவு நன்மைகளை செய்தோம், பாவங்களை குறைத்துக் கொண்டோம். இந்த ரமலான் மாதத்துல இவ்வளவு பக்குவப்படுத்திய இந்த ஒரு மாதம் எதற்காண்டி, இது எல்லாத்தையும் எதற்காண்டி செய்தோம்? அல்லாஹ் சொல்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கிறோம். எதுக்கு? பசிக்காண்டிய பட்டினிக்காடு பணத்துக்கான எதுக்கும் இல்ல. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையற்ற முடிவராக வேண்டும், இறைவனை பயப்படக்கூடியவராக மாற வேண்டும். இறைவனை பயந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாத காலம் கொஞ்சம் பயந்தோம், ரொம்பலாம் பயப்படல. இந்த நோன்பு வச்சதுனால அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கான். தவறுகள் செய்யும் போது, மொபைல நோண்டும் பொழுது, டிவியை பார்க்கும் பொழுது, அடுத்து பேசும்பொழுது, மற்ற தவறுகள் பக்கம் நெருங்கும் பொழுது இறைவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான். இதை நான் செய்யக்கூடாது என்பதற்காண்டி பாவங்களை தவறு கொண்டவே. ஒரு மாச காலத்துக்கு இப்படி ஒரு மாற்றம் என்று சொன்னால், இந்த இறையச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தால், இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிற எண்ணம் நம்மிடத்திலே வந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும்? இவ்வளவு நன்மை தரக்கூடிய இந்த ரமலான் மாசத்துல நீங்க பார்க்கிறோம், இளைஞர்களா இருக்கக்கூடிய நபர்கள், இந்த சமுதாயம், நாமெல்லாம் வயசாகிட்டு இருக்கு, எவ்வளவு நாள் இருப்போம் தெரியாது. நமக்கு அடுத்து வரக்கூடிய சமுதாயம் இந்த இளைய சமுதாயம். இந்த இளைஞர்கள் இன்றைக்கு எப்படி இந்த ரமலான் மாதத்தை கழித்தார்கள், இன்னும் அடுத்து எப்படி இருக்க போகிறார்கள்? ரமலான் மாசம் வந்துட்டுன்னா ஒரு சமுதாயம் இபாதத்தின் பக்கம் சென்று விடுகிறது. நோன்பு இப்போ தொழுவோம், தான தர்மம் பண்ணுவோம், அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்போம் என்று. இந்த ரமலான் மாதம் வந்துட்டா இன்றைக்கு சில இளைஞர் சமுதாயம் பார்க்கிறோம், வாலிபர்களாக இருந்தாலும் சரி அல்லது வாலிப பெண்ணா இருந்தாலும் சரி, வாலிபர் என்ன செய்கிறார்கள்? ரமலான் வந்துட்டா போதும், அன்னைக்கு முதல் நாள் மகரிபில் எடுக்க பைக்கு, இன்றைக்கு இந்த பெருநாள் முடிஞ்சு பார்க்கிறோம், ஊரு ஃபுல்லா சுத்துறது, இரவுல ஃபுல்லா சுத்துறது, விடிய விடிய முடிப்பது. ஆனா உலகத்திற்கு முடக்கம் எந்த ஒரு லாபம் இல்லாமல் உலகத்திலே வீணாக புறம்பாக இந்த உலகத்திலே சுற்றி திரிந்து எந்த நன்மை செய்யாமல் இரவு தொழுகளை நாசமாக்கி, இரவு தொழுகை தொழக்கூடிய அந்த தொழுகை விட்டு நோன்பு வைத்து இரவெல்லாம் சுற்றிவிட்டு பகலெல்லாம் படுத்து தூங்கி 5 நேர தொழுகைகளை பாக்கி இந்த ரமலானை வீணாக்கிறார்களே, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இளைய சமுதாயம், அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள், நாம் செத்துவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் அடுத்து வருவார்கள். அவர்கள் இந்த மார்க்கத்தில் எவ்வளவு பிடிப்பாக இருக்கிறார்கள், தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும், உலக படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும், உலக கல்வியை படிக்க வைக்க வேண்டும். டாக்டராக, வக்கீலாக, IAS ஆக, IPS ஆக நம்முடைய சமுதாயத்தை தலைநிறுத்த வேண்டும், கல்வியை கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த கல்வி மட்டும் அவனை பக்குவப்படுத்துகிறதா? காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு எவ்வளவு மணி நேரம் என்றாலும் அவர்களுக்காண்டி தியாகம் செய்கிறோமே, தொழுகையிலும் புள்ளையை கண்டிக்கிறோமா? 5 நேரம் தொழுகையில எந்திரிச்சு போற என்று அழித்து விரட்டுகிறோமா? நாம் என்ன நினைச்சுக்கிட்டோம்? உலகத்துல பாதிப்பு தெரியுது, படிக்கலன்னா மல்லணும், வயல்ல போய் வேலை செய்யணும், வேற வேற வேலையை செய்யணும், இது நல்லா தெரிகிறது, அதனால் படிக்க வேண்டும். ஆனால் மறுமையில அல்லாஹ் சும்மா விட்டுருவானா? குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் ரய்யத்திஹி, உங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். பெற்றோராக இருக்கக்கூடிய நாம் மறுமையில நம்முடைய பிள்ளைகள் மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் நின்றால், இவன் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஏன் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் தொழாமல் இருந்தானே, இந்த தொழிலை பற்றி எல்லாம் கேட்பானே. மறுமையில நாம் நம்முடைய தொழிலை எடுத்துக் கொடுக்க முடியுமா?
நம்முடைய தான தர்மனுடைய நன்மை கொடுக்க முடியுமா? நாம் செய்யக்கூடிய குர்ஆனுடைய நன்மை கொடுக்க முடியுமா? திக்ருடைய நன்மை கொடுக்க முடியுமா? நோம்புடைய நன்மை கொடுக்க முடியுமா? உலகத்தில் நம்ம பிள்ளைக்கு எந்த ஒரு சிரமம் வந்தாலும் சரி ஓடோடி நிற்போம். மறுமையிலே ஒரு நன்மை நம்முடைய பிள்ளைக்கு நாம் கொடுப்போமா? சொல்கிறாரே, சில நபர்களை சக்கர் என்ற நரகத்திலே போடுவார். மா சலக்குக்கும் ஃபி சக்கர், சக்கர் என்ற நரகத்திலே ஏன் வந்து கருந்திய? லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. உலகத்தில் தொழல பாங்கு சத்தம் கேட்டது, எல்லாம் கேட்டது. ரமலான் மழை வந்தது, வந்து ஊரா சுத்தினோம், விடிய விடிய உட்கார்ந்து பேசினோம், போன்ல சேட் பண்ணோம், மற்ற நபர்களோடு பேசினோம், எல்லாத்தையும் செய்தோம். ஆனால் இறைவா, உன்னுடைய வணக்க வழிபாடுகளை செய்யாமல் இருந்தோம் என்று நம்முடைய பிள்ளைகள் மறுமையிலே சொன்னால் நம்மால் காப்பாற்ற முடியுமா? என்ன நினைக்கிறோம்? பிள்ளைய சந்தோஷமா இருந்தா போதும் நினைக்கிறோம். உலகத்தில் சந்தோஷமா இருக்க வைக்க வேண்டும். அதை விட முக்கியம், மறுமையிலே நம்முடைய பிள்ளை நம்மளோடு சொர்க்கத்துக்கு வர வேண்டுமே. ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் எல்லாம் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளை உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு காத்துக்கொள். முதல்ல நீ உன்னுடைய குடும்பம். என் வீட்டுல 5 பிள்ளைகள் இருக்கு, எல்லாம் காப்பாற்ற வேண்டும். நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேன், என் மனைவி சொர்க்கத்துக்கு கொண்டா, பிள்ளை சரியில்லை என்று சொன்னார் எங்கே போய் முறையிடுவது? யாருக்கு போய் சொல்லுவது? யாருக்கு சொல்லி அழுவது? நம்மளால இதான் நன்மை செய்ய முடியுமா? அல்லாஹ்ட்ட போய் பேச முடியுமா? அல்லாஹ்ட்ட போய் ஏதாவது சொல்ல முடியுமா? ஆனால் இன்றைக்கு இளைஞர் பார்க்கிறோம், 5 நேர தொழுகையை தொழாமல் தூங்கி கொண்டிருக்கிறான். சுபு சகர விடிய விடிய சுத்துதான். காலையில சகர சாப்பிட்டு அப்படியே படுத்து படுக்கையில கிடக்கிறான். எழுப்பி விடுகிறோமா? பெற்றோருக்கு கூடிய நாம் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டாமா? போன்ல எவ்வளவு நேரம் மூழ்கி கிடைக்கிறான். போனை எடுத்த இன்னைக்கு அவ்வளவு அனாச்சாரம் போன்ல தான் பார்க்கிறோம். கலாச்சாரம் மாறுகிறது. படிக்க நினைக்கிறான், படிக்க வைங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் கலாச்சாரம் ஃபேஷன் என்ற அடிப்படையில் மேலை நாட்டு கலாச்சாரம் வருகிறது. சும்மா அந்தமா தொழுமா அப்படி ஜாலியா தொழுதுட்டு போயிடணும், என்னத்தை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்ல வைக்க வாங்க இப்படி பார்க்கிறோம். போன்ல இன்னைக்கு பார்க்க ரோம்ல நோம்பு வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது. ஒரு பயானம் போடலாம், ஒரு செய்தியை சொல்லலாம். போன் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு யூஸ் பண்ணலாம், எவ்வளவு தாவா பணிகளை போன்ல செய்யலாம். ஆனா அதுல உட்கார்ந்து பாட்டுக்கும் சினிமா பாட்டுக்கும் சினிமா நடிகருக்கும் ஒரு பொம்பளை பார்க்கிறோம். யாரு ஒரு நடிகரை பார்க்க முடியலன்னு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு. அதெல்லாம் அல்லாஹ் அவருக்கு நேர்வழி கொடுக்க வேண்டும். ஒரு சாதாரண நடிகை, ஒரு சாதாரணமாக உலகத்தில் எவனும் நமக்கு முன்மாதிரி கிடையாது. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நமக்கு தந்திருக்கக்கூடிய தூதர் சாதாரண தூதர் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு எந்த வழியும் ஒப்பிட முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான தலைவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் காட்டக்கூடிய வழி அது சரியான வழி. ஹதியில் முஹம்மத், இந்த முஹம்மதுடைய நேர் வழிதான் நேரான வழி. அவர்கள் சொல்லாத உலகத்தில் உள்ள எவனும் சொல்ல போறானா? நம்ம எவனும் வர போறானா? எவனுக்கு நேர்வழி காட்ட போறானா? அப்படிப்பட்ட இறை தூதரை நாம் பெற்றிருக்கிறோமே, அவர்கள் சொல்லக்கூடிய முறையிலே நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறோமா? போன்ல ரீல்ஸ் பார்க்கவே, மற்ற பெண்ணோடு பேசுகிறோமே, மற்ற ஆண்கள் ஆடிப்பாடி அந்த போன்ல எல்லாம் என்ன செய்கிறார்கள்? நல்லதுக்கு பயன்படுத்த சொன்னால் தீங்கின் பக்கம் கொண்டு செல்கிறார்களே, இதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டாமா? பெற்றோருக்கக்கூடிய பிள்ளைக்கு போன் வாங்கி கொடுத்துட்டோம், ரைட்டு, தேவைதான். ஆனா அதை அத்தியாவசியமா பார்க்கிறான் என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கிறோமா? அப்ப இளைஞர்கள் எப்படி எல்லாம் செல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வாலிப இருக்கக்கூடிய இளைஞர்கள் புகழெல்லாம் நோம்பு வைக்கான். அந்த நோம்பு திறந்த உடனே கூலிப்பு கொண்டு வைக்கிறான். அல்லது என்ன செய்தான், எதையாவது உருட்டி என்ன செய்தான், வாயில கொண்டு வச்சு என்னமோ கபரு குழியில ஜனாசாவை கொண்டு வச்ச மாதிரி வாயை திறந்து உள்ள கொண்டு போயில வைக்கிறானே. முஸ்லிம் சமூகத்துல 4 நபர்கள் இளைஞர்கள் இருந்தா ஒருத்தர் அதில் என்ன செய்தான், போதைக்கு அடிக்ட் ஆகியிருக்கிறான். கணக்குப்படி பார்த்தா உளவுத்துறை கொடுக்கக்கூடிய கணக்குல 4 முஸ்லிம் இருந்தான்னு சொன்னா அதுல ஒரு நபர் போதைக்கு அடிமையாக இருக்கிறான். இது நம்ம வீட்டுல இல்லாம இருக்கிறதா? நம்ம பையன் செய்யாம இருக்கிறானா? நம்முடைய குடும்பத்துல செய்யாம இருக்கிறானா? பார்க்கிறோம். இந்த கொரோனாவுக்கு பின்னாடி போதை கலாச்சாரம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. கஞ்சி அடிக்கிறான் எந்த சமுதாயம், தண்ணி அடிக்கிறான் எந்த சமுதாயம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதுவை, இன்னல் ஹம்ர வல் மைசிர், இந்த மது, இந்த சூதாட்டம் ரிஜிஸும் மினல் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல், ஃபஜ்தனிபூஹு, இதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே மதுவை தூக்கி ரோட்ல கொட்டி மது ஆற ஓடியது. அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தில் கஞ்சா குடியும்
கூலிப்போம், போயிலையும் இன்னும் மத்த போதை கலாச்சாரம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது. பெற்றோரா இருக்கக்கூடிய நாம் அதை கண்காணிக்கிறோமா, தடுக்கிறோமா? சமுதாயத்தின் மீது அக்கறைப்படுகிறோமா? அதை தடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கிறோமா? நோம்பு மாசத்துல எப்படி செய்யறானே, நோம்பு முடிஞ்சு பெருனா முடிஞ்சு எப்படி எல்லாம் மாறுகிறார்கள். இளைஞ சமுதாயம், வரக்கூடிய சமுதாயம் அவர்கள் தான். நம்முடைய பள்ளி நிர்வாகியாக, நம்முடைய பள்ளியினுடைய முத்தோலியாக, பள்ளியினுடைய ஹத்தீபாக இதை இஸ்லாத்து மக்களை அழைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இளைஞர்கள், நம்முடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? பெற்றோர்கள் நமக்கு பொறுப்பு இருக்கிறதல்ல, அல்லாஹ் மறுமையில கேட்பான்ல, அந்த கேள்விக்கு என்ன பதில் வைத்திருக்கிறோம்? எல்லாம் இந்த ரமலான்ல நாம சரியான முறையில் பயன்பெற்றோம். நம்முடைய பிள்ளைகள் பக்குவப்பட்டு இருக்கிறதா? இளைஞர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்களே, யா ரசூலுல்லாஹ் எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்க. யாரு? ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன அடிக்கல மிதிக்கல, பக்குவமாக எடுத்து சொன்னார்கள். இதை மார்க்கத்தை அவருடைய உள்ளத்திலே புகுத்தினார்கள். இந்த மார்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அவரிடத்தில் சொன்னார்கள். நாம் சொல்கிறோமா? மார்க்கத்தை படிப்பதற்கு தயாரிக்கிறோமா? ஒரு காலம் இருந்தது, நாமெல்லாம் அடிக்கடி சொல்லுவோம், எங்க பார்த்தாலும் குர்ஆன் ஹதீஸை பேசுவோம். எங்க பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க, செஞ்சிருக்காங்களா, குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா, அதுல இருக்கா, இதுல இருக்கா, இப்படி கேட்டோம். ஆனா இன்றைக்கு கலாச்சாரம் மாறிக்கொண்டு ஃபேஷன் அடிப்படையில் போய் கொண்டிருக்கிறோமே. நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்பதோட மார்க்க கல்வியும் சேர்த்து கொடுக்க வேண்டும். ஒரு புத்தகத்தை எடுத்து குர்ஆன் எடுத்து என்னைக்கா நம்ம படிக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை கூப்பிட்டு என்னைக்காதுங்க வா, எவ்வளவோ படிக்க, ஐபிஎஸ் ஐஎஸ் எல்லாம் படிக்க, இந்த வந்திருக்குவார் வேதம் ஒரு 23 வருஷம் அல்லாஹ் இறக்கி இருக்கான், மனுஷன் இறக்கல, என்னத்தை இறக்கி என்ன சொல்லி இருக்காங்க, வா உட்காரு, ஒரு பக்கத்தை துற எடு படி என்று என்னைக்கா நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனுடைய தமிழ் ஆக்கத்தை படிக்க வைத்திருக்கிறோமா? எல்லாம் தெரிஞ்சுக்கணும். என் புள்ள படிப்புல ஃபர்ஸ்ட், என் புள்ள ஓட்டப்பட்டுல ஃபர்ஸ்ட், எல்லாம் ஓகே, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனா மார்க்கத்துடைய விஷயத்துல தொழில் தெரியா இருக்கா? என்ன வரைக்கும் நபி வழி அடிப்படையில் சொல்கிறோமே, நாமெல்லாம் பார்க்கிறோம், எத்தனை பேர் இருக்கும்? ஆனா கடையில் உள்ள ஒட்டுமொத்த நபர்கள் இவ்வளவுதான் இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இந்த பெருநாள் தொழுகை கூட ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தொழாமல் இருக்கிறார்களே, அதையெல்லாம் பார்க்கிறோமே. அப்ப இன்னும் மார்க்கம் அவருடைய உள்ளத்தில் இன்னும் போகல. இன்னுமா யக்ஷல்லாஹு நிபாதிகள் உலமா, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்கள். அப்ப அல்லாஹ் ரசூலை பற்றி நாம் தெரிகிறோமா? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? பிள்ளைகளை அந்த அடிப்படையில் வளர்க்கிறோமா? என் சமுதாயத்தை அப்படி வார்த்தடிக்கிறோமா? நம்ம தெருவில், பக்கத்து வீட்டுல, ஏத்து வீட்டுல, நம்முடைய பக்கத்து தெரு, நம்முடைய சமுதாயம், நம்முடைய ஊரு, இவர்களுக்கு மத்தியில இந்த மார்க்கத்தை கொண்டு சென்றிருக்கிறோமா? அதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய பிள்ளைக்கு மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும். நாம் இறந்துருவோம், நம்ம எப்ப இறப்போம் தெரியாது. நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நான் இப்போது கூட இறக்கலாம். இறந்துட்டேன், என் புள்ள, என் மனைவி, என் குடும்பம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய பிள்ளைகள் இறந்ததற்கு பின்னாடி சாலியான பிள்ளைகளா இருக்கணுமே, வழி தவறாம இருக்கணுமே, இந்த மார்க்கத்துல நிலைச்சு இருக்கணுமே, தாண்டொன்று திரும்ப நடந்துடக்கூடாது. நான் சொல்லாமல் விட்டுவிட்டா, சொல்லாம, நோம்பு வைக்காம, திக்ர் செய்யாம, குர்ஆன் ஓதாம, தவாப்பணி செய்யாம, எதையும் செய்யாம 4 பேர் கூட சேர்ந்து களமாடி குடிச்சு குமாரம் அடிச்சு கூத்தடிச்சு வழி தவறி போயிட்டால் என்னால திருத்த முடியாது. செத்து போய் விட்டால் ஒன்றும் சொல்ல முடியாது. அதற்கு என்ன செய்ய? நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே அவனுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், மார்க்க கல்வி அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெண் பிள்ளைகளை பார்க்கிறோம், இன்னைக்கு அது கலாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. பொட்ட பிள்ளை பத்தாலே கொஞ்சம் கவலை தான். பொட்ட பிள்ளை இருந்தா என்ன செய்தோம்? பெண் பிள்ளைகள் அவர்கள் திருமணம் முடித்தவங்க வாழ்க்கை செட்டில் ஆகி கடைசி வரை போனாதான் நமக்கு நிம்மதி. இல்லைன்னா ஒரு பயம் இருக்கு, பொம்பளை பிள்ளை என்ன ஆகும், படிக்க போகுது, எது தவறாயிருமோ, எது இதாயிருமோ, எவ்வளவு பாதிக்கப்படுதோ. இன்னைக்கு மற்ற பிள்ளைகள், நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கும், ஆனா கூட சேரக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்தினுடைய மோகத்தில் என்ன செய்யுது? அந்த பிள்ளைகளை வழிவிட செய்யறத பல சமூக கழிப்புறதமே. இப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும். இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் நாம் என்ன செய்யணும்? இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து மார்க்க கல்வியோடு மற்ற கல்வியோடு கொடுத்தால் அவருடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் வைத்து இந்த ரமலான் மாதத்தில் எப்படி தானம் தர்மம் செய்தோமோ, எப்படி நோன்பு வைத்தோமோ, எப்படி தவறுகளை குறைத்துக் கொண்டோமோ, எப்படி மற்ற நபர்களை பற்றி புறம் பேசாமல் இருந்தோமோ, எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக இறை எச்சத்தோடு வாழ்ந்தோமோ, இந்த இறை எச்சத்தோடு நாம் வரக்கூடிய மாதத்தில் வாழ வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் இந்த இறை எச்சத்தோடும் இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்து இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு அதற்கான நம்முடைய மார்க்க செலுத்தாங்க ஏற்பாடு செய்ய போறாங்க.
பெண்கள் மதரசா ஆரம்பிக்க போறாங்க, அதற்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய பிள்ளைகள் 10th படிச்சிருந்தா 12th படிச்சிருந்தா அந்த மதரசாவில் சேர்த்து அந்த பிள்ளைகளை மார்க்க கல்வியோடு கொடுத்தால் அந்த சமுதாயம் மட்டுமல்ல, அந்த பிள்ளைகள் மட்டுமல்ல, வரக்கூடிய சந்ததிகள் எல்லாத்தையும் சரியாக வளர்க்கக்கூடிய நபர்களாக அவர்கள் மாறுவார்கள். நாமும் நிம்மதியாக இந்த உலகத்தை விட்டு போகலாம். அதற்கான அந்த பிள்ளைகளை நினைச்சீங்க மார்க்க கல்வியோடு சேர்த்து அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுத்து அவர்களும் நன்மை செய்து நாமும் நன்மை செய்து மறுமையில சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கு எனக்கும் தொந்தரவுனாக கூறி என் உரையை முடிக்கிறேன். வாஹதோனா அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பயான் முடிஞ்சு எஞ்சி பேராம இன்னைக்கு பரக்கத்து இருக்கு, இன்னைக்கு நாளைக்கு ஒரு பரக்கத்து இருக்கு. அது அல்லாஹ் இடத்துல கேளுங்க. அதே மாதிரி ரசூலா நினைச்சாங்க தர்மம் பண்ணுங்க, இந்த பெருநாள் நினைச்சாங்க அதிகமா தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னா ரசூலா காலத்துல அந்த பெண்கள் தங்களுடைய காதுகள்ல கழுத்துல இருக்கக்கூடிய நகைகள்லாம் நினைச்சுவாங்க தர்மத்திற்கான கொடுப்பாங்க. அப்படி யாரும் கொடுத்து வேண்டாம், அல்லாவுடைய கிருபையில என்ன செய்யலாம், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யணும். வீட்டுக்காரங்க யாராவது என்ன செய்வாங்க, வீட்டுக்கு போன பிறகு சத்தம் போடுறதுனால உங்களால் முடிஞ்சு என்ன செய்யுங்க, பொருளாதாரத்தை வாரி என்ன செய்யுங்க, அல்லாவுக்காண்டி கொடுங்க. வல்ல ரஹ்மான் நாம் செய்யக்கூடிய இந்த தர்மத்தை மறுமையில மிகப்பெரிய மலையளவு விட அதிகமான நன்மை தந்து சொர்க்கம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு நன்றி பண்ணுவாங்க. இந்த ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமையில இருந்து நம்முடைய மக்தப் மாசம் ஆரம்பிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் என்ன செய்யுங்க, நோம்புக்கு முடிஞ்ச உடனே சில சமுதாயம் லீவ் விட்டுரும், சுபுக்கு இன்னைக்கே பார்க்கலாம். பாதி பேர் என்ன செய்வாங்க, இந்த ஃபஜ்ரோட லீவ் விட்டுருவாங்க. இனிமே ஒவ்வொரு வக்தும் கம்மியா இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் ஆய்க்கிறாம திங்கட்கிழமை ஆரம்பிக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை, பக்கத்து வீட்டு பிள்ளைகள், தெரிஞ்ச பிள்ளைகள் அடுத்த திங்கக்கிழமை அந்த பிள்ளைகளை என்ன செய்யுங்க, மாசாவுக்கு அனுப்பி அதையும் பயன்பெற்றுக் கொள்ளுங்க. அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களும் லேசாக்கி தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.